சேனல்லேருந்து வந்திருக்கோம். சரிப்பா. இந்த 2026ல் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும், ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அவர் வந்தால் இன்னும் ஆட்சி சிறப்பாக இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கங்க, நாங்கள் தீபம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தார்னா மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க. நன்றி. வணக்கங்கம்மா, நாங்கள் தீபம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க. நன்றிங்க. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க. ஓகே, நன்றி. 5 வருஷத்துக்கு நன்றி. வணக்கங்க, நாங்கள் தீபம் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. மக்களுக்கு நல்லது நடக்கும் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வருவாங்கன்னு வணக்கங்க, நாங்கள் தீபம் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் ஒரு நல்லது, ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் இருக்கும் நம்புகிறேன். அவர் வந்தால் மக்களுக்கு உதவி நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. மக்களுக்கு நல்லது செய்வாங்க. நன்றி. வணக்கங்க, நாங்கள் தீபம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக. நன்றி. நாங்கள் தீபம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லைங்களா, அதில் யார் முதல்வராக வந்தால் நீங்கள் நல்லா யார் வரல நமக்கு வந்தால் நாங்கள் நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக. சரி. வணக்கம், தீபம் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இந்த 2026ல் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எடப்பாடி வரணும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி நல்லா செஞ்சுட்டு இருந்தார். இது வரைக்கும் யாருக்கும் எந்த குறை கிடையாது. தங்கத்துக்கு தங்கம், தாலி எல்லாம் கொடுத்தாரு, லேப்டாப் கொடுத்தாப்புல, சைக்கிள் கொடுத்தாப்புல, எல்லா சலுகையும் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தது. நல்ல ஆட்சி இருந்தது. அதுவும் இல்லாமல் இவங்க டிஎம்கேயில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலியுடைய ஆட்சியாக போகிறதுனால அவங்க எந்த இது செய்யறதில்லை. அவங்கவுங்க ஒரு கெத்தாக பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறதில்ல. இதுதான் இயல்பு. ஏடிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும், நல்லது நடக்கும். உண்மை அதுதான் மக்களுக்கு.